வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ பதிவில் இப்போ சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம ரொம்பவே மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வெளியே போகிறப்போ சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்பவே வந்து பாதிக்கும். இதனால் நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாகவும் டேனாகவும் மாறும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் சன்ஸ்க்ரீன் வந்து வீட்டிலையே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேட் ஆலோவேரா ஜெல்லை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கிளிசரின் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிளிசரின் உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக கிடைக்கும். இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் 1 டேபிள் ஸ்பூன் கிளிசரின் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக கிளிசரின் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருப்போம். ஆலோவேரா ஜெல்லில் வந்து அலோயின் இருக்குது. இது வந்து குளிர்ச்சி தன்மையுடையது. இது நம்மளுடைய ஸ்கின்ல வரக்கூடிய டேனை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்குது. விட்டமின் சி, விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தும் செல்களை வந்து ஊக்குவிக்குது. இதில் நம்ம கிளிசரின் ஆட் பண்ணியிருப்போம். கிளிசரின் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்கை ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃபேஸில் வரக்கூடிய பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஈஸியாக வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேட்டிங், இச்சிங் இந்த மாதிரி ஏற்பட்டு காயம் ஆயிடுச்சுன்னா அதையும் ஈஸியாக வந்து சரி பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு இன்னும் வந்து நல்ல க்ரீம் ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக இதில் ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக விட்டமின் இ கேப்சூல் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். 4 இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா வந்து கிளிசரின், அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 3 மினிட்ஸுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விட்டமின் இ கேப்சூலில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய ஏஜ் லுக்கை வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்குது. ஃபேஸில் வரக்கூடிய கரும்புள்ளி, கருந்திட்டுகளையும் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஆலிவ் ஆயில் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஸ்கின்னை ஈரப்பதமாகவும் வைத்திருக்குது. விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்களை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த சன்ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லாக இதில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பரான அழகான ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வெளியே போகிறப்ப கூட அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறப்ப கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெளியே ஏதாவது கிளம்புறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களுடைய ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் உடனே அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. ஏன்னா அது ஸ்கின்ல வந்து உடனே வந்து அப்சர்வ் ஆகாது. டைம் எடுத்துக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா வெளியே போங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வெளியே போகிறப்ப கூட உங்களுடைய சன்ஸ்க்ரீன் வந்து ஃபுல் டே வந்து உங்களுடைய ஸ்கின்ல வந்து இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து 3 ஹவர்ஸ் தான் வந்து ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோடைய யூஸ் வந்து போயிடும். திரும்பவும் நீங்கள் உங்களுடைய ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் தான். இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ரொம்பவும் எஃபெக்டிவானது. அதுவும் சிம்பிளாக நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற திங்ஸ் வச்சு தான் நாம் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சன்ஸ்க்ரீனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், டேக் கேர்.